பகலில் தியானம் பண்ணால் தூக்கம் வரும். சும்மா அப்படியே உட்காந்து தூக்கம் வரும் தெரியும். நைட்டில் தியானம் பண்ணாலும் அப்போ தூக்கம் வந்துடும். ஏன்னா படுக்க போகிற நேரம் சொக்கிடும். பகலில் முடிஞ்சு வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இடையில உட்கார நேரம் அப்போயும் டயர்டாக இருக்கும், அப்போ தூக்கம் வரும். அப்போ எப்போத்த தூக்கம் வராது உற்சாகமாக இருக்குன்னா பிரம்ம முகூர்த்தம் தான் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நீங்கள் பகலும் இரவும் சந்திக்கிற நேரம் காலை ஆண்டாலும் சரி, பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேலையில் சொல்லக்கூடிய மாலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டு அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது கிட்டத்தட்ட 4 மணிலேருந்து 6:30 7 வரைக்கும் இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் தியானத்தை உட்காந்து பாருங்கள், தூக்கம் வரவே வராது. நீங்கள் தூங்காமல் இருந்து உட்காந்தா கூட தூக்கம் வராது. அதே மாதிரி ஈவினிங்கில் பகலும் இரவு சந்திக்கிறார் சந்தியா வேலை, அப்போ உட்காந்து பாருங்கள், தூக்கமே வராது. ஏன்னா இது என்னென்னா அந்த 2 பொழுதுகளும் ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றோடு ஒன்று கலப்பது, ஒன்றோடு ஒன்று பிரிவது. மாலையாக இருந்தால் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிவது, இரவோடு பகல் கலப்பது. காலையாக இருந்தால் இரவும் பகலும் பிரிவது. இப்போ இரவு எங்கே இருக்குது, பகல் எங்கே இருக்குது, தனித்தனி சொல்ல முடியுமா? இரவும் பகலும் கலந்தான் இருக்குது. அந்த ஒளி இல்லைன்னா அங்கே இரவு இருள் சுந்துடும். புரியுதா? இப்போ வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம், விளக்கு ஒரு ரூமுக்குள்ளே விளக்கு வச்சுருக்கோம், திரி விளக்கு ரொம்ப காற்றடிக்குது. காற்றடிக்கும்போது நல்லா ஃபோர்ஸாக அது எரியும் போது பிரைட்டாக அந்த ரூம் வெளிச்சம்லாம் இருக்கும். அது அப்படி காற்று அணையிற மாதிரி அப்படி அணையிற மாதிரி போகும். அப்படி ஃபுல்லாக இருட்டுக்கு கவிரும். அப்போ ரெண்டுமே என்ன, அது எப்படி இருக்குது, பகல் மீறும் ஒன்றாத்தே இருக்குது. பகல் வெளிச்சம், பகல் போகும்போது இரவு அழிஞ்சிருது. வெளிச்சம் இருக்கும் பொழுது இருள் தெரிவதில்லை, இல்லை ஒடுங்கி இருக்கிறதுமாங்க. சைவ சித்தாந்தத்தில் தமிழில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒடுங்கி இருக்கிறது. பகலுக்குள் இரவு, அந்த இருள் என்பது வெளிச்சத்துக்கு ஒடுங்கி இருக்கிறது. அந்த பகல் போகும்பொழுது அங்கே இருள் வந்து தளர்த்திக்கிறது. பகல் வரும்போது இருள் குறைஞ்சது. இப்படி வச்சு பாருங்கள் உலகத்தை. காலையில் விடியும் போது இரவுல அங்கே இருக்குது, ஆனால் பகல் பொழுது அங்கே ஆட்சி செய்கிறது. பகல் பொழுது அப்படியே குறைஞ்சி போகும்போது இருள் தளர்த்திக்கிறது. அப்போ இருள் அங்கே ஆட்சி செய்கிறது. 2 ஒன்றாகவே இது வேறு அது வேறு சொல்ல முடியாமல் இருக்குது. ஆனால் இந்த பொழுதுகளில் வந்து ரெண்டுமே வேறுபடும் பொழுது அதனுடைய ஒளியும் இருளும் நமக்கு தெரிய வருகிறது. இன்னும் இதெல்லாம் இயற்கை செஞ்ச மிகப்பெரிய மாபெரும் ரகசியங்கள். இயற்கை என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றும் சில யோசிச்சு பார்த்தா இயற்கை இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ இயற்கை எனக்காக படைச்சது, உங்களுக்கு மட்டும் படைச்சதா? நம்ம எல்லாருக்காகவும் படைச்சது. நாம் எப்படி பார்க்குறோங்கிற பொறுத்து தான் இருக்குது விஷயமே. நீங்கள் அந்த இயற்கையை ரசித்து அதில் இறைவனை பார்த்தால் எல்லாமே சக்திமயமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.